கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குமாரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய குமாரத்திகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மாத்திரமல்ல, உங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆடு மாடுகளை 1000-10,000 பெருகச் செய்கிறார். உங்களுடைய எருதுகளை கர்த்தர் பலமுள்ளவைகள் ஆக்குகிறார். தேசத்திலே யுத்தம் இல்லாதபடி நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே யுத்தங்களின் சத்தங்களும் நாவுகளின் சத்தங்களும் சண்டைகளின் சத்தங்களும் கேட்காதபடியாக கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அப்பொழுது உங்களுடைய தேசத்திலே, உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய சபையிலே, நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே சமாதானம் உண்டாகியிருக்கிறது, ஆறுதல் உண்டாகியிருக்கிறது, சந்தோஷம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? கர்த்தரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற ஆடல்களையும் பாடல்களையும் ஆனந்த களிப்புகளையும் பாடுவீர்கள். இப்பொழுது லேட்டஸ்டாக ஒரு பாட்டு ட்ரெண்டாகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தரையே நீ துதி, அப்பொழுது சுகர் வியாதி உனக்கு வராது என்று சொல்லி ஒரு பாடல். ஆண்டவரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னிகைகள், தமிழ் மொழி தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லோரும் அதை பாடுகிறார்கள். பக்தியோடும் பாடுகிறார்கள், பரவசத்தோடும் பாடுகிறார்கள், தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தும்படியாகவும் பாடுகிறார்கள், பரியாசம் பண்ணும்படியாகவும் பாடுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களுடைய நாவினாலே கர்த்தர் புகழப்படுகிறார், உயர்த்தப்படுகிறார், போற்றப்படுகிறார். ஏன்? கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார், சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தரை புகழுகிற நீங்கள் பாக்கியவான்கள்.